வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி பிள்ளைங்கக்கிட்ட செல் கொடுத்து டச் பண்ணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னே கொடுக்குறீங்க, சாப்பிடும்போது கொடுக்குறீங்க, உங்களுக்கு வேலைன்னா அப்போ கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் வேலையை பார்க்கும்போது அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு இப்படி உட்காருப்பா அப்படி செய்ய சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு தனி இது. இல்லை நீங்கள் சொல்லுங்க எனக்கு வேலை இருக்குது, என் வேலை பார்க்கறதுக்கு கொடுத்து தானே ஆகணுன்றீங்க. சரி கொடுங்க, நான் வேணாம் இல்லை, அது எது கொடுக்கணும், நீங்கள் கூட இருந்து அந்த விளையாட்டு இது காமிச்சிட்டு திரும்பி அடுத்த வேலையை பாருங்கள். அப்போ கொஞ்சம் நாளாக ஃப்ரீயாக இருக்கும். அது குழந்தையிலேருந்து அது மாதிரி பழக்கம் பண்ணிருக்கோம். இப்போது ஒரு 3 வயசுக்கு 3-4க்குள்ளே தான் இருக்கும் வயசு, 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே கூட இல்லை. அது என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தைய திட்டிக்கிறாங்க. திட்டும்போது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் ஏன் எதுக்குன்னு கேட்கல. அதுக்கு என்ன தெரியும் ஏன் எதுக்குன்னு கேட்க. அதனால் பொய் சொல்லக்கூடாது வரம் கொண்டு வருது. நான் போகும்போது என்கிட்ட இருந்துச்சு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியல அதுக்கு. அப்போ தான் சொன்னேன், நீங்கள் அவன் குழந்தை எதிரியான திட்டினீங்களான்னு. ஆமாங்க திட்டினேன், பொய் சொல்லக்கூடாதுடான்னு. அப்போது எந்த அளவுக்கு அவன் மூளையை பாதிச்சுக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் அது உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது. இப்போ வளரும்போது தான் இந்த செல்கள் நீ என்னென்ன சொல்கிறியோ அது பதிகிறதுக்கு சான்ஸு. நம்ம பெரியவங்களாயே நம்ம சில பேச்சு கேட்குறதில்ல, அப்பா அம்மா பேச்சு கேட்ட அது குழந்தை இருக்குன்னா தெரியும். நீங்கள் சொல்கிறது தானே அது ஃபாலோ பண்ணுது. அதனால் அந்த நெகட்டிவ் வார்த்தை பேசாதீங்க. ஒவ்வொரு குழந்தைங்க சொல்கிறேன், இப்போ பெரியவங்களா நீங்கள் கூட சொல்கிறேன், செல்லு பாருங்கள், நான் வேணாம் சொல்ல. பாதிப்பு முதல்ல பாருங்கள். நான் ஒரு லேடிக்கு பார்த்தேன், செல்லு தான் நோண்டியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பார்வை நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கண்ணில் இந்த நரம்பில் ப்ளட்டு இது ஆகிருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, ப்ளட்டு கசிஞ்சிருக்குது, நீங்கள் நெட்டு ரொம்ப பார்க்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் பாருங்கிறதுனால வேணும். எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க பார்த்ததால நாங்கள் அவங்க கேட்டு எல்லாம் அனுபவிச்சதால இப்போ சொல்கிறேன். நீங்கள் கூட சும்மா பாருங்களே, பார்வை நல்லா இருக்கும். அவங்க அதான் சொல்கிறாங்க, பார்வை உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே நரம்பு பாதிக்க தெரியுமா? தெரியாதுல்ல. அது நம்ம டாக்டர்கிட்ட போனால் தானே தெரியும், செக் பண்ணால். அப்போ தானே அவருக்கு தெரியும் இந்த மாதிரிம்மா நரம்பு இருக்கிறது பார்த்து இது பண்ணு. அதில் ஒருத்தர் கூட என்ன சொல்கிறாங்க, 15,000 கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது ஒருத்தர் சொன்னாங்க. அப்புறம் அவங்களே நான் கேட்டேன், ஆமாம் போட்டாங்க, நரம்பு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. சரி வசதிக்காரங்க போடுறாங்க, வசதி இல்லாத நாங்கள் பண்ணுவாங்க, எப்படி அதுக்கு வழி பண்ணம் தானே பண்ணுவாங்க. அது மாதிரி சொல்கிறேன், நீங்கள் விளையாட்டாவோ இதுவாகவோ பார்க்காதீங்க. செல்லு பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் பாருங்கள், வேணாம் சொல்ல. இப்போ சமையல் கலையை பார்த்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்துக்கு செல்லு வச்சு ஆன் பண்ணி பார்த்து அது மாதிரி செய்யுங்க. அப்போ அதை செய்யும்போது அந்த அந்த எண்ணத்தோடு செய்கிறீங்களா இல்லையா, அந்த உணவு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துடுறீங்க, எத்தனை நிமிஷம் பண்ணுறீங்க, மறுநாள் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் நைட் பண்ணுறீங்களோ, அதுக்குள்ளே உங்களுக்குள்ள எண்ணங்கள் மாறிக்கினே இருக்கும். இப்போ பார்க்கும்போது ஒரு டைம் மாறும், அப்போ மொத்தமே உன்னோட செல்லில் பதிஞ்சிருக்கும். உடனே அடுத்த வேலை போய் பார்க்குறீங்க, இல்லை மற்றவங்ககிட்ட போய் பேசுகிறீங்க, அப்போ எண்ணங்கள் மாறும்ல அந்த செகண்டு. அப்போது என்ன ஆகும், அப்போ அந்த நீ பார்த்த மாதிரி செய்கிறதுக்கு வராது. அப்போ அந்த டைம் செல்லு வேஸ்ட்டு. அது மாதிரி நீங்கள் எப்போ உட்காந்துறீங்களோ ஏதாவது நீங்கள் ஒரு வேலையாவது செய்யுங்க. இல்லைங்க எனக்கு வேலை இல்லை சும்மா இருக்கிறேன்னா கண்ணை மூடி உட்காருங்க. செல்லு அப்போ எதுக்கு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்தா செல்லை நம்ம எவ்வளோ தூரம் நோண்டுறது உங்களுக்கு தெரியும். அப்போது அதை ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல, முன்ன விட இப்போ பரவாயில்ல, கண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பார்க்குற இது இல்லை. டாக்டர் எதுக்கு சொல்கிறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பாருங்கள், வேணாம் இல்லை. டிவி அது மாதிரி தான் பார்க்குறீங்க, படுக்கிற நேரத்துக்கு 10:30 வரைக்கும் பார்க்குறாங்க நாடகம். எப்போ காலையில் ஆரம்பிச்சு அதுவும் கண்ணை பாதிக்கிறது. முதல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இருப்பீங்க என்ன. அதனால் ஒரு தாய்மார்கள்லாம் சொல்கிறேன், எதாவது செய்யணும் போது அந்த நேரத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க, நெட்டு ஆன் பண்ணி என்ன சமையல் யூடியூப்பில் பார்த்து செய்யுங்க, நான் வேணாம். அப்போ
அப்புறம் எடுத்து ஆன் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க சொல்ல உங்களுக்கு இது வந்து யூடியூபோ ஏதோ பார்க்கணுன்றது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ முதல் கண் இருந்தால் தாங்க எந்த வேலையும் நீங்களே செஞ்சுப்பீங்க. எந்த உறுப்புனால கண் மெயின் இல்லை. அதை நீங்கள் பாதுகாக்கணும்னா முடிந்த அளவு உங்களால் எவ்வளோ நேரம் செல்லு பார்க்காத இருக்க முடியும். அது மாதிரி கொஞ்சம் பழகி பாருங்கள். அதுவும் செல் அதிகமாக பாருங்களுக்கு தான் சொல்கிறேன். சொல்ல நான் எங்கே பார்க்கணும், நீங்கள் பார்க்குறதில்ல டிவி பார்க்குறீங்க, டிவி கூட கொஞ்ச நேரம் பாருங்கள். எல்லாம் ஆன் பண்ணிட்டு கிச்சனில் பாருங்கள். அந்த நாடகமோ ஏதோ ஒன்று பார்க்காம அப்படியே காதில் கேட்டுக்குங்க. அப்படி எது உங்களால் குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைச்சி நீங்கள் செல்லை பார்க்குறத கம்மி பண்ணிக்கலாம். வாழ்க்கை வளமுடன்.